சுவாமி சரணம், சுவாமியே சரணமையப்பா. சபரிமலையில கன்னிமூல கணபதி கோவில் எது, சரம் குத்தியது அப்படின்னு நிறைய பக்தர்கள் புரிஞ்சிக்காம இதுதான் இது அப்படின்னு நினைச்சு வணங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கன்னிமூல கணபதி கோவில் வேற, பம்பா கணபதி கோவில் வேற. அதே மாதிரி சபரிபீடம் வேற, சரங்குத்தி வேற. என்ன இதுல குழப்பம்னு பாத்தீங்கன்னா, பம்பா கணபதி கோவில கன்னிமூல கணபதி கோவிலும் சபரிபீடத்தை சரங்குத்தினும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வணங்கிட்டு இருக்கோம். இதுல தெளிவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பம்பையில குளிச்சுட்டு உடனே படியேறி கணபதி கோவில்ல வணங்கிட்டு தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா, ஸோ அது ஆக்சுவலா கன்னிமூல கணபதி கோவில் இல்ல, அது பம்பா கணபதி. கன்னிமூல கணபதி அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா, மேல சபரிமலையில சன்னிதானத்துல சுவாமியை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே லெப்ட் சைட்ல சுவாமி சன்னதிக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, கன்னிமூலையில் அமைந்திருக்கும் அந்த சன்னதி, அதுதான் ஆக்சுவலா கன்னிமூல கணபதி. கீழே இருக்கிறது ஆக்சுவலா பம்பா கணபதி. ஸோ இது எல்லா சுவாமிமார்களுமே இதை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நம்ம கீழே மைக்ல அனௌன்ஸ் பண்ணும்போது கூட நிறைய பக்தர்கள் பாத்தீங்கன்னா, நான் கீழே கன்னிமூல கணபதி கோவில்ல இருக்கேன், நீங்க இங்க வந்துருங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர பம்பா கணபதின்னு சொல்றதே இல்லை. ஆக்சுவலா கீழே இருக்கிறது பம்பா கணபதி, மேல சபரிமலையில சன்னிதானத்துக்கு பின்னாடி இருக்கிறவர் தான் கன்னிமூல கணபதி. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சரங்குத்தி வேற, சபரிபீடம் வேற. இதுல என்ன குழப்பம்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா பக்தர்களுமே நீலிமலை ஏறி அப்பாச்சிமேடு தாண்டின உடனே நம்ம லெப்ட் சைட்ல நம்ம எருமெலியில பேட்டை துள்ளிட்டு எடுத்துட்டு போற சரத்தை எல்லாம் அங்க குத்துறோம் பாத்தீங்களா, அதுதான் சரங்குத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. அது சரங்குத்தி இல்ல, அது ஆக்சுவலா சபரிபீடம். சரங்குத்திங்கிறது நம்ம பழைய வழியில, அதாவது மரக்கூட்டம் வழியா ஷார்ட்கட்ல போகாம நம்ம கூட்டமா இருக்கும்போது சுத்தி விடுறாங்க பாத்தீங்களா, சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சரங்குத்தி இருக்கும், அதுதான் சரங்குத்தி. இது ஆக்சுவலா சபரிபீடம். ஆனா சரத்தை எல்லாம் ஏன் எங்க குத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம கூட்டம் இல்லாத டைம்ல போகும்போது நம்ம ஷார்ட்கட்ல மரக்கூட்டம் வழியாவே போயிடணும் இல்லையா, அந்த பக்கம் போகாததுனால சரத்தை எல்லாத்தையுமே இங்கே குத்துறதுனால இது சரங்குத்தினே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இது சபரிபீடம், அதுதான் சரங்குத்தி. ஸோ இதை கண்டிப்பா எல்லா பக்தர்களுமே தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய எல்லா சுவாமிமார்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க. சுவாமியே சரணமையப்பா.